ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஜவுளி கடையில் வேலை பார்க்கக்கூடிய 2 வாலிபர்களுக்கு 3 மாடி குடியிருப்பில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது உதிரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய நண்பரான ரகு அப்படின்றவருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய உதிரனுக்கு தோராயமாக ஒரு 23 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த உதிரன், இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. இவங்களுடைய தங்கச்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தாங்க. அந்த சமயத்தில் இவர் +2 முடிச்சுட்டு டேலி அப்படின்ற கம்ப்யூட்டர் கோர்ஸ் தாங்க படித்து முடிச்சுருக்கிறாரு. காலேஜ்லாம் போகவே இல்லை. அதனால நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இவர் நினச்ச மாதிரியே திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஜவுளி கடை இயங்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த ஜவுளி கடையில் தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது, அதுக்கான வேகன்சி இருக்குது, நீ போறியா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மாமா கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே சரி, நான் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைச்சனா நான் கட்டாயம் போகணும்னு நான் நினச்சிருந்தேன் இல்லையா, அதனால திருப்பூர் மாவட்டமாக இருந்தால் என்ன, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர், சூப்பர்வைசர்கிட்டலாம் பேசி அறிமுகமானதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி ஜவுளி கடைக்கு கிளம்பி போன பிறகு அந்த ஜவுளி கடையை பார்க்குறாருங்க, ரொம்ப பெரிய கடை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், மேனேஜர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கான வேலையை நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன ரூம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்குங்க. அதாவது 3 மாடி குடியிருப்பு இருந்திருக்குது. அந்த 3 மாடி குடியிருப்பில் கீழே ஒரு 5 பேர் வந்து தங்கியிருக்காங்க, இதே கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி இந்த ஜவுளி கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடையோட பேர்லேயே சில்வர் பாத்திர கடை தாங்க இயங்கிட்டு இருந்திருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 5 நபர்கள் அந்த 3 மாடி குடியிருப்பில் செகண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த 3வது ஃப்ளோர் இல்லையா, அந்த ஃப்ளோரில் ஒரு 4 பேர் தங்கியிருக்காங்க. உதிரன், நீயுமே அங்கே போய் நீ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ, ரூம் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த உதிரன் அவருடைய பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த 3 மாடி குடியிருப்புக்கே போகிறாருங்க. அப்படி குடியிருப்புக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த 4 நபர்கள்கிட்டையும் அட்டாச் ஆகுறாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஜவுளி கடையில் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதன் பிறகு தாங்க இந்த உதிரனுக்கு ஒரு விஷயமே தோணிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் டீ டோட்டலர் அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு பழக்கமும் கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய இந்த 4 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, தினமும் வேலையை முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 9:30 10 மணிக்கு தாங்க வருவாங்க. ஜவுளி கடை வேலைனாலே எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த நேரத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் வர்றப்பே சரக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. தினமும் சரக்கு அடிக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க அந்த 4 பேருமே. இப்படி தினமும் சரக்கு அடிச்சுட்டே இருக்கிறனால இவருக்கு டிஸ்டர்பாகவே இருந்திருக்குது. நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே, இந்த ரூமை தவிர வேற ரூமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே மறுநாள் காலையில் ஜவுளி கடைக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வேற ஏதாவது ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுக்க முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய அந்த 4 பேர் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை, சாப்பாடு விஷயத்துலையும் சரி, குளிக்க போகிற அந்த பாத்ரூம் விஷயத்துலையும் சரி, அதே மாதிரி இரவு நேரத்தில் அவங்க சரக்கு அடிக்கிறாங்க, அதுக்கு எனக்கு ஒரு துளி கூட செட் ஆகலை, வேற ரூம் அலாட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் ஆள் தங்கியிருக்காங்கப்பா, 3வது ஃப்ளோரில் தான் நீ இருக்கிற, இதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது, ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு, அந்த வீட்டில் வந்து உன்னைய தனியாலாம் வைக்க முடியாது,
ஆட்கள் இன்னும் ஒரு 4 பேர் வந்து ஜாயின் பண்ணணும், அப்படி இல்லைனாலும் ஒரு 2 பேராவது வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் உனக்காக அந்த ரூமை வந்து உனக்கு அலாட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நான் இப்போ என்னென்ன பண்ணுறது, எனக்கு அவங்களோட இருக்கிறது செட்டே ஆகலை, நான் வேணா வேற ஏதாவது ரூம் எடுத்து தங்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3வது மாடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கடைசியில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை நீ வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கோ, ஆனால் நீ ஒரு ஆளை தங்கக்கூடிய காரணத்தினால 2 கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 2 கொடுத்துட்றேன், அந்த ரூமை நான் ஒரு ஆள் மட்டும் தனியாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமை இவரே பிடிச்சிக்கிறாருங்க. அப்படி பிடிச்சதுக்கு பிறகு அந்த ரூமை போய் பார்க்குறாருங்க. அந்த ரூம் நல்லா பெருசாக இருந்திருக்குதுங்க. குறைஞ்சது அங்கேயுமே ஒரு 5 பேர் தங்குற மாதிரி தாங்க இருந்திருக்குது. பரவாயில்ல, நிம்மதிடா, அந்த 4 பேர் கூட இருக்கிறதுக்கு இந்த ரூம் எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி தாங்க சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, இவங்களாம் அவங்க கொண்டு போய் சமைச்சு சாப்பிடணும். இவர் நினச்ச மாதிரியே சின்ன சின்ன அந்த சமையல் பொருட்கள் பூரா வாங்கி இவரே சமைச்சு சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்காருங்க. இப்படி அந்த ரூமை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. காலையில் எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு தாங்க இவருடைய ரூமுக்கே திரும்ப வராரு. அப்படி ரூமுக்கு திரும்ப வந்துட்டு அவருடைய ரூமோட கதவை வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ரூமை திறந்த உடனே சிகரெட் ஸ்மெல் தாங்க பயங்கரமாக ஹெவியாக அடிச்சிருக்குது. என்னடா அது சிகரெட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க உள்ள சுற்றி முற்றி தேடுறாரு. அப்படி ரூம் ஃபுல்லாக சுற்றி தேடும் பொழுது எந்த இடத்துலையும் சிகரெட் துண்டு இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஸ்மெல் மட்டும் ஹெவியாக அடிச்சிருக்குது. என்னடா அது, நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, இந்த ரூமோட கீ நம்ம கையில் இருக்குது, அப்புறம் எப்படி ரூம்குள்ள சிகரெட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த கிச்சனுக்கு கீழேயே குடிச்சு போட்ட மாதிரி தாங்க ஒரு சிகரெட் துண்டு கடந்திருக்குது. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. நம்ம மட்டும் தான் ரூமோட கீ வச்சிருக்கோம்னு நினச்சோம், ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய ரூமோட கீ இருக்கும் போல, நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ரூம்குள்ள வந்து சிகரெட் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே வந்திருக்கக்கூடிய நபர் ஏதாவது திருட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, உடனே நம்ம வந்து பேக்கை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிறாரு. ஆனால் இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அப்படியே மாறாமல் இருந்திருக்குது. ஆனால் சிகரெட்டை மட்டும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஹெவி ஸ்மெல்லும் அந்த சிகரெட்டோடைய துண்டு கடந்திருக்குது. இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சி மிரண்டு போயிருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவருடைய ஜவுளி கடைக்கே வேலைக்கு எப்பயும் போல போயிருக்கிறாருங்க. அப்படி அந்த கடைக்கே போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டீ டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டீ டைத்தில் தாங்க அந்த சூப்பர்வைசரை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணிட்டு இவருக்கு நடந்த விஷயத்தை அப்படி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த சூப்பர்வைசர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன தம்பி சொல்கிறீங்க, ஏற்கனவே அந்த 4 பேர் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னனால தான் உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் வந்து ஒதுக்கி கொடுத்தது, இப்போ அந்த ரூம்க்கான ரெண்டுமே நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ என்னென்னா நீங்கள் ரூமில் வந்து சிகரெட் ஸ்மெல் அடிக்குதுன்றீங்க, சிகரெட் துண்டு கடந்துச்சுன்றீங்க, உங்களுடைய ரூம் கீ வந்து உங்கள் கையில் தானே இருக்குது, உங்களை மீறி யார் அந்த ரூமை வந்து தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போய் சிகரெட் அடிப்பாங்களா, முட்டாள்தனமாக இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை மீறி அப்புறம் எப்படி சிகரெட் துண்டு அதுக்குள்ளே போயிருக்கோம், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க வாதாடி இருக்கிறாரு. ஆனாலுமே இவர் சொல்கிறத கொஞ்சம் கூட அந்த சூப்பர்வைசர் கேட்குற மாதிரி தெரியல. இதன் பிறகு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்து மறுபடியும் இதை செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வேலையை முடிச்சுட்டு அன்றைய இரவு இவருடைய ரூமுக்கு போயிருக்கிறாரு. அப்படி ரூமுக்கு போயிட்டு அன்றைய இரவு தூக்கமே இல்லாமல் தாங்க விடிய விடிய முடிச்சே கிடந்திருக்கிறாருங்க. அந்த சிகரெட்டை பற்றியே நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சது பிறகு எப்பயும் போல குடிச்சிட்டு இவருடைய வேலைக்கு போயிருக்கிறாரு. அப்படி அன்னைக்கு வேலை போகக்கூடிய அன்றைய நாள் வந்து கஸ்டமர் நிறையா வரக்கூடிய காரணத்தினால அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த வேலை இவருக்கு தோராயமாக இரவு ஒரு 11 மணி வரை இருந்திருக்குதுங்க. அப்படி இந்த இரவு 11 மணி வரை அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மறுபடியும் இவருடைய அந்த 3 மாடி குடியிருப்புக்கான அந்த இவருடைய ரூம்க்கே வந்திருக்கிறாரு. அப்படி ரூம்க்கு வந்துட்டு இவருடைய கதவை வந்து திறந்துருக்கிறாருங்க. திறந்து பார்த்த அடுத்த நிமிஷமே மறுபடியும் இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ரூம்குள்ள வச்சிருக்கக்கூடிய திங்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கலைஞ்சு போன மாதிரி தாங்க கிடந்திருக்குது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவர் கொண்டு இருக்கக்கூடிய பேக்கு, இவர் போட்டுக்கக்கூடிய அந்த சட்டை துண்டு எல்லாமே காயப்பட்டிருப்பார் இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே செதறி கிடக்குது. இது எப்படி நடந்திருக்கும், நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் சிகரெட் துண்டு உள்ள கிடச்சுட்டு, ஆனால் அந்த சூப்பர்வைசர் நம்பவே இல்லை. ஆனால் யாருமே உள்ளே வராமல் எப்படி இது எல்லாமே கலைச்சு போட்டிருக்கோம், காலையில் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம சூப்பர்வைசர் சொன்னால் அவர் நம்ப மாட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருக்கு என்ன நினைப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பூனை எதுவும் ஜன்னல் வழியாக வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாரு. சரி மறுபடியும் ஏதாவது நடந்தா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். மறுபடியும் இவருடைய வேலையை முடிச்சுட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு 9:30 மணிக்கு இவருடைய ரூமுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு இவர் கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபேன் வந்து ஸ்டாப் ஆயிருக்குதுங்க. உடனே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. இவருடைய வீட்டை தவிர வேற எல்லா வீட்லையும் கரண்ட் இருக்குங்க. அதாவது அந்த 3 மாடி குடியிருப்பு இருக்கு இல்லையா, கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த அந்த 3 ஃப்ளோர்லையுமே வந்து கரண்ட் இருக்குது. எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது, நம்மளுடைய ரூமில் மட்டும் கரண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சபடி பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு பால்கனியிலே நின்றுக்கிட்டு விடிய விடிய தூங்காமல் அங்கனுக்குள்ளேயே ஒரு சேர் போட்டு தாங்க உட்காந்துருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய
கீழே எழுதியிருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த மீட்டர் பெட்டிக்கிட்ட நம்பர், அப்படி இருக்கக்கூடிய இபி நபருடைய ஒருத்தருடைய நண்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி அவருக்கு கால் பண்ணி இங்கே கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட இவர் கால் பண்ணி 1 மணி நேரத்திலேயே அந்த இபியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த கரண்டை சர்வீஸ் செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது, நம்ம சூப்பர்வைசர் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த சூப்பர்வைசர் வந்து கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உன் மனசில் என்னதான்டா நினச்சிட்டு இருக்கிற, ஏற்கனவே அந்த 4 பேர் கூட நீ ஷேர் பண்ணி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, இப்பொழுது நீ என்னன்னா சிகரெட் துண்டு கிடந்துச்சுன்னு சொன்ன, அதுக்கு பிறகு துணியெல்லாம் உதறி போட்ட மாதிரி கிடக்குது, அப்புறம் கரண்ட் போச்சு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சாக்கு போக்கா சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த ரூமில் இரு, இல்லை அப்படின்னா வெளியே கூட காசு கொடுத்து நீ தங்கிக்கோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த 4 பேர் வந்து அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க, நீ தங்குறாதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த 4 பேரோடய தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை எல்லாமே யோசிச்சு பார்த்தா உதிரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மறுபடியும் அந்த 4 பேரோட போய் தங்குறதுக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே நினச்சிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்காருங்க. அதன் பிறகு அன்றைய வேலையை எல்லாமே முடிச்சுட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு மறுபடியும் இவருடைய ரூம்க்கே கிளம்பி இருக்கிறாரு. அப்படி ரூமுக்கு கிளம்பி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்லாம் போடலைங்க, வெறும் பாய் வச்சு தான் படுத்திருக்கிறாரு. அப்படி பாய் வச்சு படுத்துட்டு பாட்டு கட்டிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 11 மணி இருந்துட்டுங்க இரவு நேரம். அந்த சமயத்தில் யாரோ மறுபடியும் சிகரெட் அடிக்கிற மாதிரி தாங்க ஸ்மெல் அடிச்சிருக்குது. அப்படி ஸ்மெல் அடிக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காராருங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் யாரோ ஒரு நபர் அந்த வீட்டோடைய ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் கிட்ட ஒரு திட்டுமா இருந்திருக்குதுங்க. அந்த திட்டு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தாங்க தெரியுது, கையில் சிகரெட்டோட உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிருச்சு. யாருடா இவர் நம்மளோட ரூம்குள்ளே உட்காந்து சிகரெட் அடிச்சிருக்கிறாரு, நம்ம நினைச்சது சரிதான், இந்த ஆளு தான் நம்மளோட கேட்காம நம்மளோட ரூம்க்கு வந்து கையில் வச்சிருப்பார் போல எக்ஸ்ட்ரா, அதனால தான் திறந்துக்கிட்டு நம்மளுடைய ரூம்குள்ளே வந்துட்டார் போல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இவருக்கு ஒரு விஷயமே பொறுத்துட்டு இருக்குது. அப்படியே இருந்தாலுமே நம்ம வந்து வெளியே இருக்கிறப்ப தானே வெளியே வந்து கதவை திறந்து உள்ளே வர முடியும், நம்ம டோரை வந்து உள்ளே தானே லாக் பண்ணியிருந்தோம், அப்புறம் எப்படி இந்த நபர் வந்து உள்ளே உட்காந்து சிகரெட் அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துருக்கிறாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த நபர் யார் என்னன்றதை நம்ம கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் பயத்தோட அந்த நபர்கிட்ட நெருங்கி போகிறாரு. நெருங்கி போன உடனே யார் நீ எதுக்கே என்னுடைய ரூமில் உட்காந்து சிகரெட் அடிக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கிட்ட தானே ஒரு பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் டக்குன்னு கருகருன்னு ஒரு கரிய உருவமா மாதிரி அப்படியே காற்றுல கரையிற மாதிரி தான் கரைஞ்சிருக்கிறாரு. அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சிகரெட் துண்டு மட்டும் தாங்க அந்த ஜன்னல் ஸ்லாப்லேயே விழுந்துருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. தெரியாதனமா நம்ம அந்த ரூமை வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேய் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. விடிய இவருக்கு தூக்கமே இல்லை கிடையாதுங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு எதுவும் பயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நாளைக்கு காலையில் மறுபடியும் நம்மளுடைய சூப்பர்வைசரை போய் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து தூங்காமலே இருந்திருக்காரு. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் மறுபடியும் திட்டதாங்க செய்கிறாரு. என்னடா நானும் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன், பேய் பிசாசுன்னு இப்போ உளறிட்டு இருக்கிற, அதெல்லாம் ரூமை வந்து மாற்றிலாம் கொடுக்க முடியாது, இனி வேற வழியே கிடையாது, நீ அங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா 3rd ஃப்ளோரில் ஏற்கனவே 4 பேர் கூட நீ ஷேர் பண்ணி இருக்கிறியான்னு கேட்டேன் இல்லையா, அங்கே புதுசாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, அங்கேயுமே அந்த ரூமில் வந்து வேற ஆள் தேவைப்படாது, நீ அந்த ரூமில் தான் இருந்தாகணும், ஒன்று வேணா ஒன்று செய்வோம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு நபரை கூப்பிட்டுருக்காருங்க. அதாவது புதிதாக ஒரு நபர் வந்து இவர் வேலை பார்க்கக்கூடிய அதே செக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த நபர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க, அவருடைய பேர் தான் ரகு. அந்த ரகு அப்படின்ற நபரை கூப்பிட்டு இன்னைக்கு தான் இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு, இவருக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுக்கணும், நீ இருக்கிற இல்லையா அதே ரூம்லேயே இவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட உடனே இந்த உதிரன் அப்படின்றவர் நல்ல வேலைடா இன்னொரு நபர் நம்ம கூட வர்றதுன்னா நமக்கு பாதுகாப்பு தானே, நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த ரூம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது அந்த ரூமை நீ வேணும்னு தான் சொல்லி கேட்ட, அதனால அதுக்கான ரெண்ட்டை வந்து நீ வந்து கொடுத்துடணும், இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ரகு அப்படின்றவர் வந்து ஷேர்லாம் பண்ண மாட்டார், நீ தான் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா இன்னொரு நபர் வந்து உன்னுடைய ரூமுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நீ மொத்தமாகவே ரூமுக்கு ரெண்டே கொடுக்க வேணாம், எல்லாருமே ஷேர் பண்ணி கம்பெனி கணக்கில் எழுதிக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்க சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய ரூமுக்கான ரெண்ட்டை நானே கொடுத்துறேன், எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரகு கூடயே இவர் வந்து ஜாயின்ட் ஆகிறாருங்க. அதே மாதிரி அன்றைய இரவு முழுக்க வேலையை முடிச்சுட்டு இந்த ரகுவும் இந்த உதிரனும் அந்த 3 மாடி குடியிருப்புக்கே போகிறாங்க. அப்படி அந்த 3 மாடி குடியிருப்புக்கே போன பிறகு அவங்க கடைசியாக 3rd ஃப்ளோரில் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடு தாங்க இவங்க இருக்கக்கூடிய ரூமு. அந்த ரூமுக்கும் அந்த 5 பேர் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த ரூமுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாதுங்க, கொஞ்சம் கேப்பில் தள்ளி தடுப்பு சவர் மாதிரி விட்டுருக்காங்க. அப்படி இந்த ரூமுக்குள்ள போன பிறகு இவங்க யார் என்ன
அப்படின்றத ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகறாங்க. அதே சமயத்தில் அந்த ரகு அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் +2 படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கல, என்னுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்க சொல்லி தான் நான் அந்த ஜவுளி கடையிலே சேர்ந்துருக்கிறேன். என்னுடைய உறவுக்காரங்க என்னுடைய சித்தப்பா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையெல்லாம் வேலை பார்க்குறாரு, அந்த கடையில் தான் நான் போய் சேர போனேன், ஆனால் இங்கே ஏற்கனவே ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்றனால தான் இந்த கடையில் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏறத்தாழ ஒரே வயசு தான் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அறிமுகமாகறாங்க. அப்படி இந்த உதிரனுடைய ரூமை ரகு ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதன் பிறகு தாங்க இவருக்குமே அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு அன்றைய நள்ளிரவு ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த இருவருமே பாய போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி தாங்க படுத்திருந்துருக்காங்க. அப்படி படுத்துட்டே இருக்கும் பொழுது இந்த உதிரன் பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய ரகு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவருடைய காலை போட்டு யாரும் சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி தாங்க வலிச்சிருக்குது. தூக்கத்தில் கனவு எது கண்டுட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காருங்க. ஆனால் அந்த வலி வந்து பயங்கரமாக வலிச்சிருக்குது. உடனே டக்குன்னு தூக்கத்திலிருந்து முடிச்சிருக்கிறாருங்க. ஆணு கத்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு மிரண்டு போன உதிரன் வந்து, என்னாச்சா, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லடா, என்னுடைய காலில் யாரோ சுத்தியில் வச்சு அடிச்சமா இருக்குது, முன்னுக்கட்ட மடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. என்னடா அந்த அளவுக்கா வலிக்குது, இந்த பிரச்சனை ஏற்கனவே உனக்கு நடந்திருக்கா, கால் வலி இது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இப்போ என்னுடைய காலில் யாரோ சுத்தியில் வச்சு அடிச்ச மாதிரி தான் இருக்குது, அந்த வலி இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே 0 வாட்ஸை போட்டுட்டு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய தைலத்தை எடுத்துட்டு இவருடைய நண்பரை கொஞ்சம் கூட யோசிக்காம அவருடைய காலில் தைலத்தை தேய்ச்சி அனுப்பி விட்டுருக்காருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதா, சரியா இருந்தா நீ படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த உதிரன் சமாதானப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் அப்பயுமே இந்த ரூம்ல நடக்கக்கூடிய அமானுஷத்தை அவர் சொல்லவே இல்லை, மூடி மறைச்சிருக்கிறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக அதே நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த உதிரனும் பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இந்த ரகுவும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய ரூம்ல வந்து யாரோ ஒரு ஆண்மகன் ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த இருவரும் டக்குன்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இந்த உதிரனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ரகு அப்படின்றவர் வந்து புதுசாக தானே வந்திருக்கிறாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. என்னடா அது, யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாருங்க பயத்தோட. உடனே உதிரன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பூனை குட்டி போட்டிருக்கும் போல, அதனால தான் அது அழுகிற மாதிரி சத்தம் கேட்கறது, இங்கே வேற மாதிரி கேட்குதுடா, பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்படியா, சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் படுத்திருக்காங்க. அப்படி இவங்க படுத்து தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ரகுவோடைய காலை பிடிச்சி தரன்னு இந்த ரூமோடைய வாசல் கதவு கட்டி இழுத்து போட்ட மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. உடனே தூக்கத்துலேருந்து முடிச்சு பார்க்குறாருங்க. ஒருவேளை நம்ம தூக்கத்தில் உருண்டு போய் தான் விழுந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. அதே சமயத்தில் மறுபடியும் பாயிலே வந்து படுத்துக்கிட்டாரு. அதன் பிறகு இந்த இருவருமே நல்லாவே தூங்கியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவருக்கு நடந்த விஷயத்த இவருடைய நண்பர் உதிரன் கிட்ட சொல்றாருங்க. நான் நைட் தூங்கிட்டு இருந்தேன், என்னை காலை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சா, திடீர்னு முடிச்சு பார்த்தா வாசல் கிட்ட நான் கிடக்கிறேன், எல்லாமே கனவா இல்லை நானே உருண்டு போய் விழுந்துட்டேனா அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே உதிரன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூக்கத்திலேயே வந்து உருண்டு போய் அங்கே போய் விழுந்திருப்ப, மற்றபடி ஒன்றும் கிடையாது, வா வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வேலைக்கு கூப்பிட்டுருக்காருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் இரவு நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஒரு அமானுஷமான மர்மமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே தாங்க இருந்திருக்குது. ஆனால் இந்த வீட்டில் வந்து ஆவிகள் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தாங்க இந்த ரகுவுக்கு அன்றைய இரவு நடந்திருக்குதுங்க ஒரு அமானுஷமான நிகழ்வு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த உதிரனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அன்றைய இரவு ஒரு 12 மணி ஆகும் வேலை முடியறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ரகு அப்படின்றவர் நான் கிளம்பவான்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், நீ முதல்ல கிளம்பி போப்பா, நீ ரூமில் போய் தூங்கு, எதுக்கு உன் தூக்கத்தை நீ கெடுத்துட்டு இருக்கிற, 12 மணி 1 மணிக்கெல்லாம் உன்னுடைய நண்பன் வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் சொல்லி அனுப்புறாரு. அதே சமயத்தில் இந்த ரகு அப்படின்றவர், சரிடா நான் போயிட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருடைய நண்பர் உதிரன் கிட்ட சொல்லிட்டு இவருடைய அந்த 3 மாடி குடியிருப்புக்கே கிளம்பி வராங்க. அப்படி அந்த 3 மாடி குடியிருப்புக்கு கிளம்பி வந்ததுக்கு பிறகு அவருடைய ரூம்ல வந்து லைட்டை போட்டுட்டு சாப்பிடக்கூடிய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய காலை பிடிச்சி தரன்னு ஏற்கனவே இழுத்து போட்டுச்சு இல்லையா, அதே நிகழ்வு தாங்க மறுபடியும் நடக்குது. ஆனால் இந்த முறை வந்து அவர் தூங்கவே கிடையாதுங்க, கண்ணை மூடி தான் கடந்திருக்கிறாரு. அப்படியே வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்குறாருங்க, நம்மளுடைய காலை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்லும் பொழுது அது வந்து கற்பனை, நீ தான் வந்து உருண்டு போயிருப்ப அப்படின்ற மாதிரி சமாளிச்சான். ஆனால் இப்பொழுது நம்மளே வந்து தூங்கலையே, தூங்குற மாதிரி தானே இருந்தோம், ஆனால் காலை பிடிச்சி இழுத்துட்டு போனது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டுபடி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவர் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் கிட்ட சிகரெட் அடிக்கிற மாதிரி தாங்க யாரோ ஒரு நபர் உட்காந்துருக்க மாதிரி தாங்க தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. யார் இந்த நபர், ஒருவேளை நம்மளுடைய நண்பன் தான் மறுபடியும் ரூம்க்கே வந்துட்டானா, அவனுக்கு சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஓன்னு அழுதுருக்கிறாரு.
ஏற்கனவே ஒரு நபர் வந்து அழுகிற மாதிரி சத்தம் கடிச்சு அது கூட பூனை கத்துற சத்தம் தான் சொல்லி உதரன் சொன்னான். ஆனால் இப்பொழுது அந்த சிகரெட் அடிக்கக்கூடிய நபர் தான் அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிகரெட் வச்சிருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் இருக்கு இல்லையா, டக்குன்னு இவர் பக்கத்துல இப்படி கிராஸ் ஆகி வந்து நிற்கிதுங்க. அப்படி நிற்கக்கூடிய உருவம் கருன்னு ஒரு கோரமான தோட்டத்தெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்து அடுத்த செகண்டே ஆணு கத்திக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி தாங்க ஓடி அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க பால்கனி கிட்ட. அப்படி பால்கனி கிட்ட வந்ததுக்கு பிறகு அந்த ரூம்குள்ள போறதுக்கே இவருக்கு வந்து கொலையே நடுங்கி போயிருச்சுங்க, போகவே மாட்டுறாரு. அப்படி பால்கனி கிட்ட வந்ததுக்கு பிறகு ரூம்குள்ள மறுபடியும் போகணுன்ற எண்ணம் ஒர்க்கு துளி கூட வரவே இல்லை. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உருவம் அதுக்குள்ளதான் இருக்குதா, இந்த விஷயத்தையே தன்னுடைய நண்பன் வந்து சொல்லவே இல்லை, மறைச்சிட்டான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோடயே இருந்திருக்காருங்க. உடனே இனிமே நம்ம இந்த செகண்டே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, மறுபடியும் நம்ம ஜவுளி கடைக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கேருந்து படிக்கட்டு வழியாகவே கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஜவுளி கடைக்கு ஓடியே போயிருக்கிறாருங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த உதிரன் அப்படின்றவரை அந்த ஜவுளி கடையை விட்டு கிளம்பலான்றக்காக வெளியே வந்திருக்கிறாரு. எதிர்ப்புறத்தில் இவருடைய நண்பர் ரகுவை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. என்னடா அது, நீ ரூமுக்கே போகவே இல்லையா, இங்கே தான் இருக்கிறியா, நைட் சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. டே வாயை மூடுறா, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிட போகிறேன், அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை என்கிட்ட நீ சொல்லாமே மூடி மறைச்சிட்டல, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதன் பிறகு தாங்க இந்த உதிரன் தலை குனிச்சபடி இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நீ வா அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டுருக்காரு. இல்லை, நான் தயவு செஞ்சு அந்த ரூமுக்கு வரவே மாட்டேன், முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ முதல்ல ரூமுக்கு வா, அப்புறம் போய் பேசிக்குவோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம நின்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தேக கேஸில் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வா நம்ம 3 மாடி குடியிருப்புக்கே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக இந்த ரகுவை பிடிச்சி அந்த 3 மாடி குடியிருப்புக்கே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி அந்த குடியிருப்புக்கே போயிட்டு மேலே இருக்கக்கூடிய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அந்த மொட்டை மாடிக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்படி போன பிறகு தாங்க இவருக்கு நடந்த அமானுஷமான விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாருங்க. நான் இந்த ரூமை வந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்றக்காக தான் பிடிச்சேன், ஆனால் பிடிச்சதுக்கு பிறகு தான் தெரியுது இந்த ரூமில் ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது. அதனால பயந்துக்கிட்டு நான் எப்படியாவது வேற ரூமுக்கு மாறலாம்னு நான் நினச்சேன், ஆனால் நான் மாறவே முடியலடா. அந்த சமயத்தில் தான் நீ இந்த ரூமில் வந்து ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண. நீ ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் முழுமையாக நம்பினேன். ஏன்னா ஒரு ஆளாக இருந்தால் தான் நம்ம பயப்படுவோம், 2 பேராக இருந்தால் நம்ம பயப்பட தேவையில்லையில அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் உன்னையுமே அந்த ஆன்மா பாடாப்படுத்திருக்குன்றது இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சதுக்கு நீ மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த உதிரன் கேட்டிருக்கிறாருங்க. உடனே கோபத்தோட பேசக்கூடிய அந்த ரகு என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் என்னால் முடியாது, உன்னை மன்னிக்கிறது 2வது பட்சமாக இருக்கட்டும், இந்த ரூமில் நான் இனிமேல் இருக்க முடியாது, நாளைக்கே சூப்பர்வைசர்கிட்ட பேசி இந்த ரூமை விட்டு காலிவே வேறு எங்கேயாவது போகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவசரப்படாத, நாளைக்கு நம்ம 2 பேருமே போய் அந்த சூப்பர்வைசர் கிட்ட புரியுற மாதிரி பேசுவோம். அதுக்கும் அவர் ஒத்து வரல அப்படின்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஏகப்பட்ட ரூம்கள் வந்து வாடகை விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமை வந்து பேச்சுலர் ரூமாக பார்த்து நம்ம வந்து ரெண்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சூப்பர்வைசருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. நீ ஒரு ஆள் சொல்கிறப்ப நான் நம்பலப்பா, ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டும் சொல்கிறப்ப நான் நம்பாமல் இருக்க முடியல. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அந்த ரூமை விட்டுட்டு வேற எந்த ரூமுக்கு உங்களை வந்து அனுப்பணுன்றது எனக்கு தெரியலையே, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நானே வேற ஏதாவது ரூம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இப்படி அந்த சூப்பர்வைசர் சொன்ன பிறகு இந்த ரகுவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுங்க, மறுபடியும் அந்த ரூமுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே உதிரன் வந்து சொன்னார் இல்லையா, அதாவது சூப்பர்வைசர் வேற ரூம் ரெடி பண்ணி தரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஏகப்பட்ட ரூம்கள் இருக்குது, வாடகைக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால தாங்க இந்த சூப்பர்வைசர் கிட்ட மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் அந்த ரூமுக்கு நான் திரும்ப போக மாட்டேன், சுற்றி ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது பேச்சுலருக்கு வந்து வாடகை கொடுப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மாற போறேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்றாரு. அதனால இந்த உதிரனும் இந்த ரகுவும் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் அந்த ஜவுளி கடைக்கே போகாம லீவ் எடுத்திருக்காங்க. அப்படி லீவ் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், வீடு பிடிக்கிறது வந்து அசால்ட்டான காரியம் கிடையாதுங்க, சுற்றி முற்றி தேடி அலையணும். அதே மாதிரி இந்த 2 நாட்கள் இந்த இருவருமே சுற்றி முற்றி தேடி இவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு ரூமை பார்த்து ரெடி பண்றாங்க. அதுக்கான அட்வான்ஸுமே கொடுத்துறாங்க. அப்படி அட்வான்ஸை கொடுத்துட்டு மறுநாளே நாங்கள் வந்து குடி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய ரூம்ல ஏற்கனவே வச்சுருக்காங்க இல்லையா திங்ஸ், அது எல்லாமே எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்படி இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கும் பொழுது இந்த உதிரனுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நண்பர் ரகு இருக்கார் இல்லையா, அவர் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கிச்சன்லேயே சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னடாச்சு, அங்கே ஏன்டா அப்படி ஏறி உட்காந்துருக்குற, வா கிளம்பி வா, நம்ம அந்த ரூமை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னால் அந்த ரூமை விட்டு வர முடியாதுடா, நீ வேணா வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, தன்னுடைய நண்பனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது. அவருடைய கண்கள் சவக்க சவக்க பல்ல போற நரன்னு கடிச்சுக்கிட்டு அவருடைய கையில் இருக்கக்கூடிய நகத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய உடம்புலேயே கீறிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு கொலையே
நடுங்கி போயிருக்குது. டே மச்சான் வாடா விளையாடாதரா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. என்னால் வர முடியாதுடா, இது என்னோட வீடுடா, நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கத்திருக்கிறாரு. அதன் பிறகு வேற வழியே கிடையாது, இவனை நம்ம ஒரு ஆளால சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவரோட சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய நபர், அவருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிக்கிறாருங்க அழுத்தபடி. உடனே அந்த சூப்பர்வைசருக்குமே விஷயத்தோட பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்குது. நீ கவலைப்படாத, பயப்படாம இரு, நான் இன்னும் 1/4 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு 1/4 மணி நேரத்தில் இந்த ரூமுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்த பிறகு இந்த சூப்பர்வைசருமே இந்த ரகு அப்படின்ற வாலிபரை பார்த்துக்கிறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குங்க இந்த ரகுவோட உடம்புல ஏதோ ஒரு காத்து கருப்பு அண்டிருக்கு அப்படின்றது. அதன் பிறகு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. இவருடைய கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்லி ஒரு காரை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் இவருடைய உறவுக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே கார் எடுத்துக்கிட்டு இந்த 3 மாடி குடியிருப்புக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்த பிறகு அனைவருமே படிக்கட்டு வழியாகவே ஏறி இந்த நபர் கார் இல்லையா, இந்த ரகு அப்படின்றவரை வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கிக்கிட்டு அந்த காருக்குள்ளே தூக்கி போட்டுக்கிறாங்க. எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ரகு அப்படின்றவர் கத்திட்டு இருக்கும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வேடிக்கை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிகழ்வு நடந்தது பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை தாங்க. அதனால தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி கிடந்திருக்குது. இதுதான் சந்தர்ப்பம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்கம் தானே, அதனால தாங்க நல்லதுன்னு நினச்சபடியே அந்த நபர் காரில் ஏற்றி போட்டுருக்குறாங்க. இந்த உதிரனை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் கிட்ட கேட்டுக்கிறாரு, என்னாச்சுன்னா எங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ வாயவே திறக்காத, நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த காரில் ஏறி உட்காடுறாங்க. அதே மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி அந்த சிவன் கோயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஒருத்தர்கிட்ட இந்த சூப்பர்வைசர் கார்லேருந்து இறங்கினபடி போய் பேச ஆரம்பிச்சுக்கிறாருங்க, நடந்த விஷயத்தப்போன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி சொன்ன பிறகு சித்தர் கையில் ஒரு குச்சி மாடி வச்சுருந்துருக்காருங்க. அதை வச்சுக்கிட்டு உட்காந்தபடியே டேய் கீழே இறங்கி வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் காரில் இருக்கக்கூடிய அந்த ரகு அப்படின்றவர் காரை விட்டு இறங்கவே மாட்டேன்றாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சித்தர் அவர் கையில் வச்சிருக்காரு இல்லையா, அந்த குச்சி அப்படி தூக்கி தூர அந்த காருக்கு முன்னாடி வீசுறாரு. வீசின உடனே காரை வேகமாக திறந்துக்கிட்டு அந்த ரகு அப்படின்ற வாலிபர் இந்த சித்தர் காலடியிலே போய் சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கிறாருங்க. யார் நீ, எதுக்காக இவனோட உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எப்படி இறந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்ட பிறகு தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேசவே ஆரம்பிக்குது. அந்த ஆன்மாவுடைய பேர் பாலமுருகன் தாங்க. அந்த பாலமுருகன்ற வாலிபருக்கு தோராயமாக 26 வயசு இருந்திருக்குங்க. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் கடந்திருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தால் இறந்து போன அந்த நபருடைய பேர் தாங்க இந்த பாலமுருகன். இந்த பாலமுருகன் அப்படின்றவருடைய கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. அந்த கிராமத்தில் இருந்தாங்க இந்த பாலமுருகன் அப்படின்றவர் இந்த ஜவுளி கடையில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவர் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 3 மாடி குடியிருப்பு இருக்கு இல்லையா, அங்கே இவர் போக மீதம் ஒரு 4 பேர் அந்த ரூமில் தங்கி இருந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு சேர நல்லா ஜாலியாக தாங்க இருந்திருக்காங்க. வாழ்க்கையும் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. அந்த டயத்தில் தாங்க இவங்களுடைய ஜவுளி கடை அமைந்திருக்கக்கூடிய அந்த தெரு வீதியிலேயே ஒரு கடையில் ஒரு பெண்மணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கும் இந்த பாலமுருகனுக்கும் காதல் வந்திருக்குது. அதனால இருவரும் காதலிக்கக்கூடிய விஷயத்தை இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எனக்கு அப்பா அம்மா சின்ன வயசுல தவறிட்டாங்க, என்னுடைய அக்கா மாமா வீட்டில் தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால யார்கிட்டையும் நான் சம்மதம் கேட்கக்கூடிய தேவை கிடையாது, உன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட கேட்டுக்கோ, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொண்ணை பிடிக்காது, அதனால உன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய அப்பா அம்மா சம்மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாலமுருகன் சொல்லிக்கிறாரு. அதே சமயத்தில் இவருடைய குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கடும் எதிர்ப்பு தாங்க வந்திருக்குது. அதெல்லாம் அந்த பொண்ணை என்னால் ஏற்றுக்க முடியாது, முதல்ல அந்த வேலையை விட்டுட்டு நீ ஒழுங்கா ஊருக்கு ஓடிவா, அந்த பொண்ணை நீ அப்படியே மறந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய நம்பரையுமே எங்களுடைய குடும்பத்தினர் வாங்கி கண்டமேனிக்கு திட்டிருக்கிறாங்க. உன்னுடைய தகுதி தராதாரம் என்ன, என்னுடைய தகுதி தராதாரம் என்ன, நீ எப்படி என்னுடைய பையனை காதலிக்க போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமேனிக்கு திட்டிருக்காங்க. நீ இதுக்கு மேலே காதலிக்கிறேன்னு தொடர்ந்தேன்னா என்னுடைய பையனை கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், அவனை வெட்டி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதனால் பயந்துக்கிட்டு அந்த பெண்மணி யார்கிட்ட எதுவுமே சொல்லிக்காம, அதாவது இவங்களுடைய அக்கா மாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிருக்குதுங்க. அதே சமயத்தில் அந்த பாலமுருகன் அந்த பெண்மணி எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்றதே தெரியாமல் தாங்க கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பெண்மணியோடைய அக்கா மாமாவுடைய நம்பருமே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும்பொழுது ராங் நம்பர்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதிர்குரல் எதுவுமே சொல்லவே கிடையாது. இதனால ஒரு கட்டத்தில் மனம் உடைஞ்சு போய் மன உளைச்சல் காலாகி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க தினமும் அவங்களுடைய ரூமில் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாருங்க, ஒழுங்காக வேலைக்கு கூட போகாமல். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவரை நல்லபடியாகவும் மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் வர்றது சகஜம்டா, நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த வாழ்க்கையை நீ யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய மைண்டையுமே மாற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க முழுமையாகவும் நம்பியிருக்காங்க.
ஆனால் அதன் பிறகு தாங்க இந்த பாலமுருகனுடைய வாழ்க்கையில் பேரழிவுகளுக்கு காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி சீசன் இருக்கும் போலங்க அந்த டயத்தில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தீபாவளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப போயிருக்கிறாங்க. இந்த பாலமுருகனை நீ போகலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் நாளைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஆனால் மறுநாள் இவர் போகாமல் அந்த ரூம்லேயே தான் இருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் 2 நாட்களாக அந்த ரூமுக்கே வரல அப்படின்றனால யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு துர்நாற்றம் வீசுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அந்த 3 மாடி குடியிருப்புல ஏறி போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள இந்த பாலமுருகன் அப்படின்ற நபர் தூக்கு போட்டுபடி இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. அவருடைய நாக்கு வெளியே தும்முனபடி கிடந்திருக்குது. இப்படி தான் நான் தவிச்சு இறந்து போயிட்டேன். என்னுடைய காதலியோட என்னுடைய வாழ்க்கையை சேர விடாமல் என்னுடைய குடும்பத்தினரை பிரிச்சுட்டாங்க. அவள் எங்கே போயிட்டா என்ன ஆனான்றதே தெரியல. அதனால தான் அந்த வீட்டிலேயே நான் ஆன்மாவை அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த 2 வாலிபர்களும் எப்பொழுது என்னோட ரூமுக்கு வந்தாங்களோ அப்பயே நான் அந்த உயிரினை ஆக்கிரமிப்பு பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் என்னை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. ஆனால் இந்த ரகு அப்படின்றவே ரொம்ப பயந்தான். அதனால தான் அவனுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி என்னுடைய வாழ்க்கையை அவனுடைய உடம்புலே வாழலான்னு நான் முடிவெடுத்தேன். அது மட்டும் கிடையாது, என்னுடைய காதலியை கண்டுபிடிச்சி அவளுடைய கூடவே நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்குது. இதை கேட்ட உடனே சித்தர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கிற? நீ எப்பொழுது இறந்து போனியோ, நீ இறந்த அடுத்த வருஷமே நீ காதலிக்கக்கூடிய அந்த பெண்மணியுமே இறந்து போயிட்டா, அவளுமே தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாலமுருகன்றவருடைய ஆன்மா ஓன்னு அழுதுருக்குதுங்க. இனிமே இவங்களை தொந்தரவு பண்ணாத, இவங்களுடைய உடம்பை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சித்தர் சொல்லிக்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இனி யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னை இவருடைய உடம்புல மட்டும் பிரித்து விடுங்க. அந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்குது. அதே விருப்பத்தை அப்படியே ஏற்ற மாதிரி தாங்க அந்த சித்தருமே சொல்லிக்கிறாரு. நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. இவனோட உடம்பை விட்டு தொந்தரவு பண்ணாமல் போயிரு. நீ அந்த ரூமை விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. உன்னோட விதிப்படி விதி முடிஞ்சதுக்கு பிறகு நீ அந்த இடத்துல இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே மாதிரியே இந்த ஆன்மா சத்தியவாக்கு கொடுத்துட்டு இவருடைய உடம்பு விட்டுமே போயிருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், என்ன சாமி நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? அந்த ரூமில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இந்த சித்தர் மறுபடியும் சிரிக்க தாங்க செய்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு என்னன்னு தெரியாதா? அந்த ஆன்மாவுடைய விதிப்படி இன்னும் ஒரு 2 வருடங்கள் தான். அந்த 2 வருடங்களுக்கு பிறகு அந்த ரூமில் அந்த ஆன்மாவுடைய ஆதிக்கம் இருக்காது. அது வேற எங்கேயும் போகாமல் அப்படியே மறைஞ்சே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த 2 வருடங்கள் மட்டும் அந்த ரூமை யாருக்குமே விடாமல் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, பூட்டி வச்சுருங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க தைரியம் சொல்லி இந்த வாலிபர்களை அனைவருமே அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த அனைவருமே மறுபடியும் இவங்களுடைய அந்த ஜவுளி கடைக்கு வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு தாங்க இந்த உதிரன் அந்த ரகுவை பார்த்து நடந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாருங்க. அவருமே பயத்தில் அழுதுருக்கிறாரு. உடனே சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சிங்களா, அந்த ரூம்லேயே கொஞ்ச நாள் இருங்க. அதன் பிறகு நம்ம வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த உதிரன் அப்படின்றவர் இந்த சூப்பர்வைசர் கையை பிடிச்சிட்டு ஓன் அழுகிறாரு. நம்ம எவ்வளவோ தடவை இந்த சூப்பர்வைசரை கண்டமணிக்க திட்டிருக்கிறோம். ஆனால் எதையுமே மனசில் வைக்காமல் இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ஓன் அழுதுருக்கிறாருங்க. உங்களை எத்தனையோ தடவை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நான் டென்ஷனாக பேசியிருக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா. நீங்கள் இந்த டயத்தில் இல்லை அப்படின்னா என்னுடைய நண்பனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வந்திருக்குன்றதே தெரியாது. எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அதன் பிறகு இந்த இருவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்து வருதார். இப்போ வரைக்கும் இந்த ரகு இருக்கார் இல்லையா, அவர் கூட நான் கான்டாக்டில் இருக்கேன். நாங்கள் எப்பொழுதெல்லாம் டூருக்கு போகிறோமோ அப்போது எல்லாமே நாங்கள் ஒரு கேங்காக சேர்ந்துட்டு இந்த ரகுவோட உட்பட அனைவருமே டூருக்கு போவோம். அவனோட சம்மதத்தோடு தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய உதிரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.